ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாடு சிக்கன் கறி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு அன்னாச்சிப்பூ, 2 பட்டை, ஏலக்காய், அப்புறம் இது வந்து ஜாதிப்பூ, இது வந்து கிராம்பு, பிரிஞ்சி இலை, அது வந்து ஜாதிக்காய், கொஞ்சமாக ஜாதிக்காய், 4 வத்தல், எல்லாமே ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து அரைச்சி தான் போட போகிறோம். எந்த பொடியும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகு, நான் இன்னொரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நான் அப்புறம் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி போடுறதுனால இந்த சிக்கன் வந்து அவ்வளோ சூப்பராக நல்ல ஒரு ஸ்பைஸியாக நல்ல ஒரு அதோட அந்த ஸ்மெல்லே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து காரத்துக்கு வந்து என்ன சேர்க்க போகிறேன்னா, நான் வந்து ஒரு 5-6 வத்தலை வந்து உள்ள விதையை எடுத்துகிட்டு அந்த வத்தலை மட்டும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மிளகு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வத்தல் வந்து இங்கே கம்மியாக 4 வத்தல் போட்டிருக்கோம், அங்கே ஒரு 4-5 வத்தல் வந்து ஊற வச்சுருக்கோம். அந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும். மிளகுலாம் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து விதையோடு போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வத்தலை வந்து ஊற வைக்காமல் இது கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வந்து நம்ம அந்த வறுத்தோம் இல்லையா, அந்த மசாலா வந்து இப்படி அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் ஊற வச்ச வத்தலையும் நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி ஊற வைக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மசாலாவோடய சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து அந்த வதக்கணும் எண்ணெயில். அப்போ தான் வந்து கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வத்தெல்லாம் அரைச்சி போடுறதுனால ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ வந்து அந்த அரைச்சி வச்ச அந்த வத்தல் பேஸ்ட் இருக்குல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து காமிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகா பேஸ்ட் அதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மிளகாவோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அப்புறம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த ரெசிபி. இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய், அப்புறம் மல்லி, அப்புறம் மசாலா எல்லாம் இருக்குது இல்லையா, அதாவது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் வந்து தேங்காய் வந்து தனியாக அரைச்சி போட்டிங்க அப்படின்னா அந்த ஹோல் ஸ்பைசஸ் மட்டும் அப்படி பவுடராக கூட நம்ம போட்டுக்கலாம் திரிச்சு. நான் வந்து தேங்காயும் சேர்த்து வறுத்தனால அப்படி சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா எல்லா மசாலாவும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செட்டிநாடு சிக்கன் கறி. அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா குக்கரில் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு நிறைய ஒரு கிரேவி கிடைக்கும். நான் வந்து ரைஸ்க்கு பண்ணுறதுனால கொஞ்சம் ட்ரை கிரேவியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடாயில் பண்ணியிருக்கேன். இல்லை குக்கரில் பண்ணிங்கன்னா நல்ல கிரேவி கிடைக்கும். இப்போ வந்து நான் சிக்கனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சிக்கனில் வந்து தண்ணி விடுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படி விட்டுடுங்க. உப்பெல்லாம் சேர்த்தனால தண்ணி விட்டுடும் அதுவாகவே. பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணலாம். நல்லா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரைக்கும் போதே சின்ன துண்டு மஞ்சள் வச்சு சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கடைசியாக கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டம்ளர்லேருந்து அரை டம்ளருக்குள்ளே கம்மியாக விட்டால் போதும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரைஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சப்பாத்திக்கு இல்லை பரோட்டாக்கெலாம் வேணும் அப்படின்னா குக்கரில் வச்சுக்கோங்க. நல்ல கிரேவி கிடைக்கும் இதில். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. என்கிட்ட காஞ்ச கொத்தமல்லி இலை தான் இருக்குது, அதனால் நான் அதை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.